பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் முகத்தை மைப்பூசி அழித்து அராஜகத்தில் ஈடுபட்ட மர்ம கும்பல். பரபரப்பான விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி. விசிகாவினர் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பில் ஒரு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க அமர்கார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவும்படி. தமிழ்நாடு எங்கும் 39 பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவுகள் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலையும் ஒரு சில நபர்கள் அத்துமீறுவதாகவும் தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாகவும் பல குற்றச்சாட்டுகளும் வந்த வண்ணம் இருக்கு. அத்தனைக்கும் உச்சபட்சமாக விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு அடங்கி இருக்கக்கூடிய பில்லூர் காலனி பகுதியில ஒரு அராஜக சம்பவம் நடந்தது. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மூலமாக வாக்குச்சாவடிக்கு முன்பாக இவர்கள் இந்த விலாசத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் இந்த சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள், இவர்கள் இத்தனாவது எண்ணில நிற்கிறார்கள்னு ஒரு போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கும். வாக்களித்த அத்தனை பேருக்கும் தெரியும். அதுல அந்த வேட்பாளருடைய முகமும் அச்சிடப்பட்டிருக்கும். அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இப்படியாக பில்லூர் காலனில ஒட்டப்பட்டிருக்க தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் முகத்தை மைப்பூசி அழிச்சிருக்கிறாங்க ஒரு மர்ம கும்பல். இதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தான் என்று நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் குற்றம் சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அவங்க எல்லாருக்குமே தெரியும், விழுப்புரம் தொகுதியில போட்டியிடக்கூடிய அத்தனை பேரும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஆதிராவிட வகுப்பை சார்ந்தவர்கள். அதிலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து களமிறங்கி இருக்கக்கூடிய முரளி சங்கர் அவர்கள் இளைஞர். இதற்கு முன்பாக 2 முறை சட்டமன்ற தேர்தலை சந்தித்தவர். பட்டியல் சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பல போராட்டங்களை கலந்துகிட்டவர். பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்றத்துல களமிறங்கிறத கூட ஏத்துக்க முடியாத சாதிய வெண்மம், சாதிய வெறியாட்டம் அந்த தொகுதியில அரங்கேறதா என்கின்ற அச்சம் மிகப்பெரிய அளவுல இருந்தது. பில்லூர் காலனி பகுதியில யார் அதிகப்படியாக இருப்பார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். ஆனா பில்லூர் காலனி பகுதியில ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் கூட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக களமிறங்குவதை ஏற்றுக்கல. ஆனால் விழுப்புரத்துல வன்னியர் சமுதாய மக்கள் பானைக்கு ஓட்டு போடணும்னு பானைக்கு காசு கொடுத்து பானைக்கான ஓட்டையும் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இது இரண்டையும் எப்படி வேறுபடுத்தி பார்க்கறது, யார் சாதிய வன்மத்தோடு சாதிய வெறியோடு இருக்கிறாங்கன்னு பார்க்கறது என்பதை மக்கள் உங்க கையிலேயே நான் விட்டுடுறேன். ஒரு புகைப்படத்தை மை பூசி மறைச்சா, அழிச்சா, உங்களுடைய வன்மத்தை தீர்த்துக்கிட்டா ஒருத்தரை தோற்ற முடியும், அதனால நீங்க வெற்றி பெற்ற முடிவிட முடியும்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவிற்கு ஜனநாயகம் இங்க கேலி கூத்தா போய் நிற்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சியா இருந்துகிட்டு. எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட சாதிய வன்மத்தை அங்க கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறாங்க என்பதற்கு இது ஒரு அடையாளமா இருந்துகிட்டு. அவரும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே. பாட்டாளி மக்கள் கட்சியும் பட்டியல் சமுதாய மக்களுக்காக நீங்க அங்க களமிறங்கக்கூடியவர்களை ஒப்பிட்டு பாருங்க. பட்டியல் சமுதாய மக்களுக்காக அதிகமாக போராடியது யார் என்று தெரியும். அப்படி பட்டியல் சமுதாய மக்களுக்காக போராடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் முரளி சங்கர் அவருடைய புகைப்படம் அங்கு அழிக்கப்பட்டிருக்கு. பட்டியல் சமுதாய மக்களுக்காக 22.5 விழுக்காடு இடஒதுக்கீட மத்தியில போராடி பெற்றுக் கொடுத்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளருடைய புகைப்படம். இவ்வளவு சாதிய வன்மத்தை அந்த பகுதியில யார் ஊட்டி வளர்க்கிறா, இருபெரும் சமுதாயத்தை யார் பிரிக்கிறா என்கின்ற சூழ்ச்சிக்கு இன்னும் விடை கிடைக்கலையே. இன்னும் இந்த 2 மக்களுக்குள்ளாக வன்மத்தை விதைத்து விதைத்து அதுல குளிர்காய நினைக்கிற ஒரு கூட்டம் என்கின்ற ஏக்கத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி.